Dear children, very good morning. I am very happy to see you again. Hope you are all fit and fine. It's my pleasure to welcome you all for Sheba Group of Schools online class. Let's move to our lesson, children. Okay, children, today I am going to take a subject science class 4 and the lesson name work and energy. What's our lesson name? Work and energy. Work na enna velai. And energy means what, children? Yes, ஆற்றல் or சக்தி. We have to do any work, we have a energy. We must have a energy. Energy இருந்தால் தான் நம்மளால் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். Without energy, we can't able to do the work. Okay, children? In this lesson, we have to learn about work and energy, simple machines, types of machines, 3 types of lever. What I am going to tell you once again, work, energy, simple machines, types of machines and 3 types of lever. Okay, children, let's move one by one. First we move to work. Work na enna children sonna? Yes, velai. An action in which one exerts a force to move an object is known as work. An action in which one exerts a force to move an object is known as work. ஒரு ஒர்க் ஆக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒன் எக்ஸர்ட்ஸ் நம்ம உழைப்பை கொடுக்கும் போது எ ஃபோர்ஸ் கொடுத்து அது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் தட் இஸ் கால்ட் வாட்? எஸ், ஒர்க். த ஒர்க் கேன் வி சே தட் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட். நம்ம சொல்கிறோம் ஒர்க் டன் ஆச்சா டன் ஆகலையான்னு எப்படி சொல்லுவோம்? எஸ், 2 main conditions are needed to work to be done. What are the 2 main conditions? One is a force should act on an object. அந்த force வந்து அந்த ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸில் நம்ம ஆப்ஜெக்டை ஆக்ட் பண்ணணும். தென் ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஃபோர்ஸ் போட்டோன்னே அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆனால் தான் தட் இஸ் கால்ட் what? Work. Very good. Next we move to energy. So I already told you, no, yes, work panna namakku we have a energy. Energy means what? Energy is defined as capacity for doing work. Okay, energy தான் நமக்கு capacity. Okay, doing work. நம்ம எந்த work பண்ணாலும் it's a capacity of energy we have, isn't it? Energy must be transferred to an object in order to do work. Okay, நம்ம எனர்ஜி வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அந்த இடத்துல நமக்கு ஒர்க்கு நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எ மேன் புல் அ லக்கேஜ். ஒரு மேன் வந்து லக்கேஜை வந்து புல்னா இழுத்துட்டு போகணும். ஓகே, ஸோ ஹீ நீட்ஸ் சம் எனர்ஜி. அவர் அதை இழுக்கணுன்னா அவருக்கு எனர்ஜி வேணும். வாட் இஸ் த சோர்ஸ்? ஹவ் ஹீ புல் த லக்கேஜ்? அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? எப்படி அவருக்கு எனர்ஜி கிடைக்கும்? எஸ், ஃபுட் கிவ் அஸ் எனர்ஜி டு ஹியூமன். இஸ் இட் கரெக்ட்? நமக்கு எல்லாருக்குமே என்ன கொடுக்குது? ஃபுட்டு தான் எனர்ஜி கொடுக்குது. இந்த சேம் லைக் கார். ஹவு டு மூவ் த கார் மூவ்ஸ்? எஸ், எ கார் மூவ்ஸ் பை த அப்டைன் ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் ஃபியூவல். காருக்கு என்னம்மா? ஃபுட். நம்ம எப்படி தான் ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி காருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஃபியூவல். இஸ் அ பெட்ரோல் ஆர் டீசல், எனி திங். தென் த எஸ்கலேட்டர் மூவ்ஸ் பை யூஸிங் வாட்? எஸ், எலக்ட்ரிசிட்டி. எஸ்கலேட்டர் மூவ் ஆகும்னா அங்கே அதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? இட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினா என்னம்மா? எஸ், கரண்ட், பவர், எனிதிங், isn't it? It's as energy for a what? Escalator. So children, what is the energy? Energy is defined as capacity for doing work. Hope children you are all understood the work and energy. It's clear, children? Okay, children, next we move to types of energy. In types of energy we have to see, yes, renewable resources and non-renewable resources. Renewable resources, non-renewable resources. First we move to renewable resources. Renewable resources na what, dears? எஸ், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அகைன் நமக்கு புதுமையாக அது கிடைச்சிட்டே இருக்கும். அந்த வளங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரினியூ நமக்கு அகைன் அது கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ரீப்ளேஸ்ட் நேச்சுரலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எந்த பீரியடில் நமக்கு அது என்ன பண்ணும்? ரீப்ளேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அகைன் அது கிடச்சி. இட் இஸ் அ நேச்சர்.
isn't it? நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறது. ஓகே, we can keep using these sources. இதை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். keep, okay, for a long period of time. Since the beginning of human life, we have been using these resources. We use these resources for, இந்த resources நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? Yes, light, transport, cooking, heating. Okay, I am going to tell an example of renewable resources. What are the examples of renewable resources? Sun, wind and water. These three things are naturally we are get from, isn't it? நமக்கு நேச்சுரலாகவே இந்த திங்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. It is all the renewable resources. Next we move to non-renewable resources. அந்த ரினியூவபிளுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னம்மா, நான் ரினியூவபிள். இட்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, புதுப்பிக்க முடியாது. அதை ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அகெயின் நம்ம ரினியூ பண்ண முடியாது. ஓகே, த சோர்சஸ் விச் are not easily replaced once used are called the non-renewable resources. I am going to say the examples of non-renewable resources. What are the examples? For example, petrol, coal and natural gas. These are the example of non-renewable resources. Hope you children, you are all understood the types of energy. What are the types of energy? Renewable resources and non-renewable resources. Next we move to simple machines. What are the simple machines meaning ma? சின்ன சின்ன மிஷின்ஸ் நம்ம ஒர்க்கை ஈஸியாக ஆக்கிறதுக்காக மேன் கண்டுபிடிச்சது தான் என்னது, சிம்பிள் மிஷின்ஸ். சிம்பிள் மிஷின்ஸ் ஆர் டூல்ஸ் which are used to make our work easier. I am going to again, simple machines are tools which are used to make our work easier. Simple machine என்ன பண்ணுமா, அந்த டூல்ஸ் நம்ம ஒர்க்கை ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் மிஷின்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் இட் கிளியர்மா? சிம்பிள் மிஷின் நம்மளே ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் மிஷின்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் புள்ளி, டு யூ நோ த புள்ளி? கிணத்துல கயிறு போட்டு இழுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எஸ். இன் அவர் டெய்லி லைஃப் அவர் எஃபர்ட் சேவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் சம் சிம்பிள் மிஷின்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த சிம்பிள் மிஷின்ஸ்னால தான் நம்ம எனர்ஜி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறோம். வி ட்ரா அ வாட்டர் ஃப்ரம் த வெல் வித் த ஹெல்ப் ஆஃப் வீல் அண்ட் ரோப். அந்த வெல்லுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி மூலமாக தண்ணியை மேலே லிஃப்ட் பண்ணி எடுப்போம். isn't it? It is a one kind of simple machines examples. Okay, now I am going to read the example of simple machines. What are the examples? Pulley. These are all the simple machines. Okay children, pulley, inclined plane, wedge, screw, wheel and axle and lever. Okay children, pulley, inclined plane, wedge, screw, wheel and axle, then lever. First we know about pulley. Okay, pulley means in Tamil we say kappi. Pulley என்னமா சொல்வாங்க தமிழ்ல, கப்பி. Okay children, a pulley is a machine made of a wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates the directions with the more force. pulley என்ன பண்ணுமா, rotate, எந்த directionனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் ஆர் எனி திங் லிஃப்டாக நல்ல வெயிட்டான ஹெவியான திங்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புள்ளியை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கிவிங் க்ரேன் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாலு கொக்கி மாதிரி இருக்கும். அதை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஹெவியான வெயிட்டை ஈஸியாக அந்த செயின் மூலயமா என்ன பண்ணுவாங்க, லிஃப்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இட் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் புள்ளி. வாட்ஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் புள்ளி? க்ரேன். ஓகே, pulley is made by rope and chain passes through around the pulley. Then we move to next, inclined plane. Inclined plane என்னமா, ஒரு சாய்வான தளம், சாய் தளம். For example, your daddy in your home, your daddy used to lift the vehicle, பைக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் டேடி வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, then a book giving an inclined plane is a flat sloping surface with one end higher than another. ஸ்லாப்பிங்னா எப்படி இருக்கும், ஒரு எண்டு வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ஹையாக இருக்கும். ஸ்லாப்பிங்னா சாய்வாக இருக்கும். ஓகே தியஸ், அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஒன்று வந்து ஃப்ளோரில் டச் ஆகிருக்கும், ஒரோட எண்டு வந்து எப்படிமா இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்லோப், ஓகேவா, ரைடு, அதெல்லாம் என்னன்னு சொல்லலாமா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன். Have you all cleared the inclined plane children? Next we move to wedge. Wedge in Tamil we say Apu.
தமிழில் என்ன சொல்லுவோமா வெஜ்ஜுக்கு ஆப்பு. இட்ஸ் அ நைஃப். கொஞ்சம் நைஃப் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. For example, knife, scissors and axe. I already told you wedge என்ன இருக்கும், அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஓகேவா, வி கேன் ஸ்ப்ளிட் த மெட்டீரியல்ஸ் ஈஸிலி. டூவாக அழகாக டிவைட் பண்ணி ஃபார் மரக்கட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெஜ் வச்சு ஒரு அடி அடித்தோன்னா என்ன பண்ணுவோம், டூவாக அது டிவைட் ஆகி நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஓகே சில்ட்ரன், இட்ஸ் அ யூஸ் ஆஃப் வெஜ். வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் வெஜ்? scissor, knife and axle. Then we move to screw. Screw is a small size. In Tamil we say திருகு. என்னன்னு சொல்வாங்க ஸ்க்ரூவை தமிழில்? திருகுன்னு சொல்வாங்க. You can see the screw in many simple machines. Okay, yes, a screw is used to raise weights and to hold objects together. For example, pencil sharpener, screw jack, bottle cap and windmill. இதெல்லாம் என்ன இருக்கும், screw இருக்கும். ஓகே சில்ட்ரன், screw எப்படி இருக்குமா, raise weights. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் sharpener, you see the sharpener in middle, little screw is there. அந்த ஸ்க்ரூ இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஷார்ப் பண்ணி எடுக்க முடியும். அந்த ஸ்க்ரூ இல்லைன்னா பென்சிலை நீ விட்டோன்னா லூஸாக இருக்கும். இட்ஸ் நாட் அ ரைஸ் பண்ணாது. அந்த வெயிட் அதை தான் அந்த grip கொடுக்காங்க. அந்த grip கொடுத்து என்ன பண்ணும், ஷார்ப் பண்ண யூஸ் ஆகும். It is a screw. What are the examples of screw? Sharpener, pencil sharpener. Then we move to wheel and axle. Wheel and axle. Everyone know the wheel and axle, isn't it? For example, cycle. Cycle பார்த்திருப்ப wheel and axle ரெண்டுமே என்ன இருக்கும், டுகெதராக இருக்கும். Okay, wheel and axles consist of a wheel attached to a small rod so that these two parts rotates together. For example, bicycle wheel, door knob and grinder and axle wheel. இதெல்லாம் என்ன இருக்கும், வீல் கூடவே சின்ன சின்ன கம்பி மாதிரி இருக்கும். பார்த்துக்கியாமா? எஸ், அதுதான் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸாம்பிள் ஆஃப் வீல் அண்ட் ஆக்சில். சைக்கிளில் இருக்கிறது. ஓகே, இட்ஸ் ரெண்டுமே இருந்தால் தான் என்ன பண்ணும், அந்த சக்கரம் ரொட்டேட் ஆகும். ஓகேவா, டுகெதர், ரெண்டுமே ஒர்க் டுகெதர், ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம அதுக்கு அந்த சைக்கிள் மூவ் ஆகும். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் we move to lever. Lever is used to multiply the force we given an object. லீவர் வந்து எடுமா ஒவ்வொரு ஃபோர்ஸ்க்கே ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் லீவர், சீசா, நட் கிராக்கர் அண்ட் ப்ளையர். இந்த த்ரீ திங்ஸ்லையுமே ஒவ்வொரு மாதிரி ஃபோர்ஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகும். ஓகே சில்ட்ரன், have you all cleared the examples of simple machines? Okay children, next we know about types of lever. I already told you in the previous, isn't it? Lever is to multiply the force. Lever என்ன பண்ணும், ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணி காட்டுன்னு சொன்னேன். ஓகே, ஸோ ஃபார் திஸ் டேர்ம் இட் வில் பி கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஓகே, before to understand the lever we must know the following terms. நம்ம லீவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த 3 terms நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வாட் ஆர் தட்ஸ்? load. First one is load. What is the first one is load? Load means what? In the object on which the force is applied. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அது மேலே வைக்கிறோமோ that is called load. Then effort. Effort யார் போடுவா? we put the effort. Yes, effort is the force we apply on the lever. அந்த லீவரில் நம்ம போடுற எஃபர்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், effort. Then fulcrum. எங்கே அந்த ஒர்க் நடக்குதோ that is called fulcrum. Is the point on which the lever rotates. Lever rotates ஆகி அந்த ஒர்க் டன் ஆகிறதுக்கு பேர் தான் என்னதுமா, fulcrum. Okay children, first we know about class 1 lever. Okay, what are the terms of lever? Load, effort, fulcrum. First we know about class 1 lever. For example, scissors. Okay, class 1 lever, what? When the fulcrum, எங்க இருக்கு fulcrum? When the fulcrum between the effort and load, it is known as class 1 lever. When the fulcrum between the effort and load, it is called class 1 lever. For example, scissor. If you see the scissor means what? My finger is there, isn't it? The hole பண்ணிருக்கேனாமா மிஸ், that is effort. மிஸ் இங்கே தான் எஃபர்ட் கொடுப்பேன். இங்கே இப்படி சிசரை எஃபர்ட் பண்ணோன்னே தான் இங்கே என்ன நடக்கும், எஸ் இங்கே லோடு இருக்கும். ஓகே, இங்கே ஏதாவது எனிதிங் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். Then the center point of the scissor, isn't it? Screw மாதிரி இருக்காமா, it is called the fulcrum. When the fulcrum between the effort and load, it is called the class 1 lever. Okay children, are we all clear?
What are the examples of class 1 lever? Scissor and also the pliers and scissor. Okay children. Next we move to class 2 lever. What is the example of class 2 lever? Lemon squeezer. Lemon squeezer. Okay children, this is the lemon squeezer. Okay, when the load, what? When the load between the effort and fulcrum, it is known as class 2 lever. When the load between the effort and fulcrum, it is known as what? Yes, class 2 lever. For example, what? Lemon squeezer. If you see the lemon squeezer, children, are we all able to see this? Yes. I hold the lemon squeezer, isn't it? It is a, here I am going to put the effort. Then the lemon is the load. We put here. Then the other screw is there. It is the fulcrum. Okay, the load between the effort and fulcrum. This is called class 2 lever. The load between the effort and fulcrum, it is called class 2 lever. Are we all clear children? Yes. Next we move to class 3 lever. Class 3 lever for example is stapler. Okay. When the effort between the fulcrum and load, it is known as class 3 lever. When the effort between the fulcrum and load, it is called class 3 lever. What is the example is? Stapler. Do you all know the stapler children? Yes, it is the stapler. Now you can see, yes, here is the point. Some screws are there. It is a fulcrum. Then I put the effort on the center. Here is the load. It is a load. Okay children? When the effort is between the fulcrum and load, it is called class 3 lever. Effort. Center la misoda finger it is a effort. It is called, in this place is fulcrum and in this place is load. Okay. Where the effort from the load ko fulcrum ko center landa, it is the class 3 leader. Examples of class 3 leader. The other examples are tongs, broomstick, hockey stick. These are the examples of class 3 lever. What do we learn? Types of lever. Class 1 lever. For example, scissor. Class 1 lever la eppadi irukum? Fulcrum vandu effort ko load ko center la irukum. And class 2 lever ku example lemon squeezer. Load ku center la effort ko fulcrum ko naduvula load irukum. Okay children. Next class 3 lever. The effort is between fulcrum and load. This is called class 3 lever. Have you all clear children? Okay children, next we move to our book exercise. Everyone take your science book and book page number 111. It's triple 1. What's our first Roman letter? Use the correct word to fill the blanks. Use the correct word to fill the blanks. Here giving the answers. What are the answers? RAM, simple machines, work, energy, pulley. RAM, simple machines, work, energy, pulley. Now I am going to read the first question. Dash is said to be done when a force is acting on it. Okay. The force kudutanga act ana, that is called, yes, anga enna nadandirukku? Work will be done. Okay. Then the second question, the ability to do work is dash. Work panna namak ability enna irukano? Yes, you are right, energy. Then third one, dash is a machine made up of wheel and rope. Students, we all know that, isn't it? Wheel and rope irukku. Endha machines la irukuma? Yes, pulley. What is the machine made by wheel and rope? Pulley. Then dash help us to make work easier. Nama work easier pandradhukku edhu help pannudhu namakku? Yes, simple machines. An example for inclined plane is dash. What is the example of inclined plane? Yes, correct, ramp. Hope you children, you are all understood this lesson and also enjoy the lesson. We will meet in the next class. Thank you. Take care.